வெல்கம் டு ஸ்வஜு vlogs. என்னடா தனியா பேசுறேன்னு பாக்குறீங்களா? உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவ, நாங்க எப்படியா? அர்ஜுன் வந்துட்டு ஒரு வேலையாக வெளில போயிருக்காங்க. ஸோ சூன் ஜாயின் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டேக்காக நாங்கள் ப்ரெப் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கே தெரியும், நாங்கள் ஒரு புது வீடு வாங்கியிருக்கோம். நாளைக்கு கிரகப்பிரவேசம் வச்சுருக்கோம். ஸோ ப்ரெப்பிங் வேலை இப்போது ஸ்டார்ட் பண்ண வந்திருக்கோம். அதுக்கான ஒரு குயிக் ரிவ்யூ தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 1 டே பிஃபோர் த ஈவெண்ட் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. நான், அம்மா, பெரியம்மா 3 பேரும் சேர்ந்து இந்த புது வீட்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா நாளைக்கு வந்துட்டு 4 o'clock ஏர்லி மார்னிங் 4 o'clock பூஜை சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பூஜைக்கு தேவையான எல்லா ப்ரெப்பும் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கோலம் போடணும், அப்புறம் மாவிளை கட்டணும், கோமியம்லாம் தெளிச்சு, ஸோ வீடெல்லாம் கூட்டி தொடச்சி நாளைக்கு ஒரு பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் நாளைக்கு பாலும் காய்க்கிறோம். ஸோ பால் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து எல்லாம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நாங்கள் 3 பேரும் சேர்ந்து இங்கே கிளம்பி வந்துட்டோம். 3 பேரும் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆளுக்கு ஒவ்வொரு வேலை எடுத்துக்கிட்டோம். மம்மி வந்துட்டு கோலம் போடுறேன்னு சொல்லிட்டு கோலம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அதில் வந்துட்டு என்னன்னா, எங்ககிட்ட இங்கே கோலமாகவே சுத்தமாக கிடைக்கவே இல்லை. நாங்களும் அங்கே வாங்கிட்டு வர மறந்துட்டோம். ஸோ சாக்பீஸ் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ கலர் சாக்பீஸ்லாம் வச்சு கோலம்லாம் போட்டு எல்லாம் ஃபுல்லாக மேனேஜ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் பெரியம்மா என்ன பண்ணாங்கன்னா, அதான் அந்த ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்ததை வந்துட்டு அந்தந்த பேக்ஸில் வந்துட்டு போட்டு வச்சாதான் நாளைக்கு கெஸ்ட்லாம் வந்தால் அவங்களுக்கு கொடுக்க டக்குன்னு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு, ஸோ எப்படின்னா என்னென்னலாம் வாங்கியிருக்கோன்னா, இதுதான் அந்த பாக்ஸு. இந்த பாக்ஸ்குள்ளார மஞ்சள் குங்குமம் போட்டு தரோம். இந்த பேகு எல்லாமே இந்தியாவில் நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, காட்டன் அன்பாக்சிங் வீடியோவில். ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏன்னா பொட்டு வச்சா அங்கெல்லாம் வந்துட்டு போகவே போகாது. ஸோ அதெல்லாம் ரொம்ப பார்த்து ரொம்ப லைட்டாக தான். ஏன்னா ஃபுல்லாகவே வீட் ஃபுல்லாக ஒயிட்டாக தான் இருந்துச்சு. கதவு எல்லாமே ஒயிட்டாக தான் இருந்துச்சு. அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு மெயின் ஆளுக்காக வெயிட் பண்ணிருந்தோம். ஏன்னா எங்கள் வீட்டில் 3 பேருமே ரொம்ப ஷார்ட்டு. ஸோ இந்த டாஸ்கில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரே ஒரு வேலை இருந்தேன்னா, நாங்கள் அந்த மாவில் அந்த தோரணை கட்டுறதும், அந்த மாலை வாங்கிட்டு வந்தோம், ஆர்டிஃபிஷியல் மாலை வாங்கிட்டு வந்தோம் வாசலில் மாட்டுறதுக்காக. ஸோ அந்த வேலை மட்டும்தான் பெண்டிங்கில் இருந்துச்சு. நாங்கள் 3 பேரும் ஷார்ட்டாக இருந்ததுனால அந்த வேலை பக்கமே நாங்கள் போகவே இல்லை. அர்ஜுன் வந்த உடனே அவரை வச்சு அந்த வேலையை வாங்கிடலான்னு சொல்லிட்டு அவர் வந்தோடனே அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த ஊருக்கு வந்து கஷ்டப்பட்டு எப்படியோ குப்பை கொட்டி ஒரு வீட்டை வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெருமையோட ஒரு காலரை தூக்கி விட்டுட்டு அப்படியே ஒரு மோட்டிவேஷனலாக உள்ள கதவை திறந்து வீட்டுக்குள்ளே வந்தால் 3 பேர் அப்படி என்ன பார்க்குறாங்க. அப்படியே வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பெண்டிங் வேலை இருக்கு, அதை தலையில் கட்டிடலாம் அப்படின்ட்டு. நீ ரொம்ப பீத்தலா ஓந்தலையா கொண்டாந்து கொடுத்தியே கட்ரிமாப்ல. பார்த்தா மேலே ஃபுல்லாக மாவிளை கட்ட விட்டுட்டாங்க, மாவிளை தோறணும். வந்து லைட்டா நம்ம கல்ச்சரே இப்படிதான், தலையை லைட்டா குனிச்சு போங்க, அதுதான் ரொம்ப மரியாதையா இருப்போம் அப்படி இப்படின்னு சொல்லி ஏமாத்தி அவரை வச்சு நல்லா ஃபன் பண்ணிருந்தோம். இந்த குனிஞ்சு போங்கன்னு சொல்லு, குனிஞ்சு போனாதான் மரியாதையா இருக்கும். நம்மளோட கல்ச்சர் தெரியுமா அது? ஐயோ எப்படி வளர்த்துருக்காங்க. குனிஞ்சு போங்க. அப்படி வச்சிருங்க, நல்லா இருக்கு. நம்ம வீடே வித்தியாசமா தெரியுது இப்போ அதுக்குள்ள. ஹோம் பண்ணிட்டோமா? பில்டிங்கா இருந்தது வந்து ஹோம் பண்ணிட்டோம், ஹவுஸா இருந்தது ஹோம் பண்ணிட்டோம். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். சூப்பர், டன், வேற லெவல், நல்லா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு பூஜைக்கு தேவையானது மட்டும் எல்லாம் அங்கங்க அப்படியே ரெடி பண்ணிட்டு கிளம்பிட்டோம். கிளம்பி போய் பார்த்தா டைம் பார்த்தா 9 o'clock ஆயிடுச்சுங்க. எல்லாருக்குமே சூப்பர் டயர்டு. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் வேற ரெடி பண்ணோம். பிரேக்ஃபாஸ்ட் என்ன மெனுனா பெரிய மெனு, இட்லி, சாம்பார், சட்னி, கேசரி அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் எல்லாமே சரி செய்யலாம். புதுசாக வீட்டுக்கு வரவங்களுக்கு நாம தானே. இங்கே வந்துட்டு கேட்ரிங் சர்வீசஸ்லாம் இருக்கும் தான்.
பட் நாங்கள் பெருசாக அதை ஆப்ட் பண்ணல. ஏன்னா எங்களுக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஒரு வாட்டி இந்தியன் ஃபுட்டு வெளியில் அந்த மாதிரி சொல்லி கொஞ்சம் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. இதெல்லாம் ரெடி பண்ணி தூங்குறதுக்கே 1 o'clock ஆயிடுச்சு. The next day. இன்னைக்கு நம்ம போட்டிருக்கிற காஸ்டியூம்லாம் பார்த்தா பாருங்க, பட்டு வெட்டி பட்டு சட்டை ப்ளஸ் பட்டு புடவைலாம் கட்டியிருக்காங்க. பாரிஸில் நம்ம வாங்கியிருக்கிற புது வீடோட கிரக பிரவேசம் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். ஸோ அதனால் இப்போ காலங்காத்தால் எல்லாம் எதிர்த்து நாங்கள் கிளம்பிட்டோம். 3 மணிலேருந்து ஒர்க்கிங் தாங்க. காலையில் 3 நேற்று நைட் இருந்து 1 மணிக்கு தான் தூங்கணும். எனக்கு ஒரு வாரமாகவே ஒர்க்கு. நைட்டெல்லாம் ப்ரெப் பண்ணனால வீடியோ சுத்தமாக எடுக்க முடியல. காலையில் 4 மணிக்கு வர சொன்னால் எத்தனை மணிக்கு போகிறோம்? காலையில் 4 மணிக்கு வர சொன்னால் 6 மணிக்கு தான் போகிறோம். சாயங்காலம் 6 மணியா? சாயங்காலம் 6 மணியா? ஒரே பரபரப்பாக போயிட்டு இருக்கு. எங்களால் பேசக்கூட முடியல. மைக் கூட மாட்டல. ஓகே, நம்ம கொஞ்சம் போய் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எல்லா சினாரியோஸும் காட்டுறோம். எஸ், கண்டிப்பாக ரொம்ப ட்ரெடிஷ்னலாக பண்ணி வச்சுருக்கோம் எல்லாத்தையும். இவ்வளோலாம் டூ மச் தான் எனக்கே தெரிஞ்சு. எப்படி இருந்த வீடு நாங்கள் வந்து உள்ளே போய் நாங்கள் பார்க்கும்போது இருந்தது, அது ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்போ அதை வந்து வேறு லெவலில் நாங்கள் வந்து மாற்றி மாலைகளெல்லாம் மாட்டி ரொம்ப அழகாக ஒரு மாதிரி பக்கா ட்ரெடிஷ்னல் தமிழ் வீடு, இந்தியன் வீடு மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஃபார்மலாக என்ட்ரு ஆகிறோம். ஸோ இட்ஸ் வெரி எமோஷனல் மூமெண்ட் ஃபார் அஸ். எஸ், பார்ப்போம். இதான் அவங்க கமெண்ட்டில் யாராவது சொல்லியிருக்காங்க, புறா மாதிரி சிரிக்கிறேன். என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணாம். அது இப்போ தேவையா? இதுதான் தவறான விஷயம். இன்ட்ரோவா? அது நம்ம ஹோம் டூர் காமிச்சிருவோம் ஒரு வாட்டி. ஹோம் டூர் சீக்கிரமா வருது. எத்தனை ஹோம் டூரு? ஹோம் டூர் 2.0. இதுக்கு இல்லையா சார் ஒரு 2? இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. ஐயரும் நம்ம ஃப்ரெண்டு தான். சமயத்துல எல்லாத்தையும் தான் பண்ணுவேன். வீட்டுக்கு வீடு தண்ணி கேன் கூட போடுவேன். அதுவா முக்கியம். எல்லாரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து சிறப்பா இந்த விழாவை சிறப்பிச்சிட்டு இருக்காங்க. நல்லா போய்கிட்டு இருக்கு இது வரைக்கும். ஐயோ, அரை சொல்றானே. ஆக்சுவலி நாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்த ஐயரை தான் நாங்கள் வந்து கூப்பிட்டு அவரை தான் வச்சு இங்கே நாங்கள் வந்து கிரகப்பிரவேசம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஒரு ஹோமத்துக்கு போறேன், போயிட்டு வரும்போது ரிட்டர்ன்ல பாத்துக்கிறேனே. அவருக்கு வந்து ஃபஸ்ட் டைம் விசா போட்டோம், ரிஜெக்ட் ஆச்சு. சரி, செகண்ட் டைம் வந்து இன்னும் வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு திரும்பி போட்டோம். செகண்ட் டைமும் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அப்புறம் என்னடா இது இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் யாருமே புக்கிங் கிடைக்கல. அதான் ஜூலை 2ஆம் தேதின்னா ஃபுல்லாக வந்து நல்ல முகூர்த்த தினம் மாதிரி ஆயிடுச்சு. எங்கேயுமே எல்லா ஐயரும் புக்குடு. கடைசியாக வந்து என்னோடய ஃப்ரெண்டு பிரசாந்த்னு சொல்லிட்டு அவருக்கு தான் கிரெடிட்ஸ் இது. கண்டிப்பாக அவர் தான் ஏதோ கடைசி டைமில் அப்படியே ஒரு ஏஞ்சல் மாதிரி அப்பியர் ஆனார். அவர் வந்து எங்களுக்கு வந்து நல்லபடியாக பண்ணி கொடுத்தாரு. எல்லாம் ட்ரெஸ் கோட் வந்து வெள்ளை சட்டைன்னு சொல்லியிருக்கேன். வெள்ளை சட்டை ஒன்ன தாண்டா. சட்டை வெள்ளை சட்டை சூப்பராக போட்டிருக்கான். ஆமாம், எங்களுக்கு லைஃப்பில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப் ஸ்டோன் எங்களுக்கு இது. அந்த மாதிரி ஒரு இவெண்ட்டில் வந்து அம்மா அப்பா இருந்திருக்கலாம். ரொம்ப டிஸ்டன்ஸ் எங்களை வந்து பிரித்து வச்சிருச்சு. பட் இருந்தாலும் அவங்களோட ஆசீர்வாதமும் அவங்ககிட்ட இருந்து வந்த பிரசாதம் அவங்ககிட்ட இருந்து வந்த ஒரு சில பொருட்களுக்கு ரொம்பவே எங்களுக்கு வந்து அவங்களோட ப்ரெசன்ஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செம காமெடி. நெக்கு சிரிப்பே வரல. ஆக்சுவலி வந்து 1 லிட்டர் பாலை காய்ச்சறதுக்கு இவ்வளோ பெரிய குண்டா வந்து எடுத்து உள்ளே ஊற்றிட்டாங்க. பால் இவ்வளோ தான் வந்துச்சு. பற்ற வச்சா பொங்கவே இல்லை. இது முக்கால்வாசி வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பால் வெளியில் பொங்கவே இல்லை. பாலா இருந்தா பொங்கும், பத்த தண்ணி அப்படி பொங்கும். அதுக்கப்புறம் என்னடா பண்ணுறது, சரி ஓகே இவ்வளோதான் பொங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். எடுத்துருங்க ப்ரோக்ஸ்லாம். இங்க ஒண்ணு போடுங்க. எத்தனை இங்க ஒண்ணு. ஒரு கையெழுத்தா?
இது பூஜா ரூமு. பூஜை எல்லாம் நடக்கும். டேய் எது எது எங்கெங்க நடக்கணுமோ அதாவது அங்கங்க தான்டா நடக்கும். கிச்சனு. சமையல் வேலையெல்லாம் நடக்கும். ஏண்டா அப்புறம் என்ன இங்க சவரம் பண்ற வேலையா நடக்கும்? இது பாத்ரூமு. இதான் பாத்ரூம். இங்கதான் எல்லாம். அம்மா கொலை பண்ணிடுவோம் உன்னைய. போட உள்ள போட உள்ள. இது பெட்ரூமு, ஃபர்ஸ்ட் பெட்ரூமு. படுக்கலாம், உறங்கலாம், தூங்கலாம். கரெக்டா சொன்னேன். இது செகண்ட் பெட்ரூம். நான் சாம்பார். ப்ரோ சாப்பாடு எப்படி இருக்கு? சாப்பாடு அருமையா இருக்கு. எனக்கு பொங்கல் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபைனலி பசங்க கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. எதிர்பார்க்கவே இல்லை சுத்தமாக. நிஜமாவே பரவாயில்ல, நல்ல 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 கிஃப்ட்ஸாக வந்துச்சு. கண்டிப்பாக நாங்கள் அதெல்லாம் அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில். ஃபேம் ஓகே, எல்லாமே முடிஞ்சிச்சு நல்லபடியாக. திருப்பி சொல்ல. கிரகப்பிரவேசம் நல்லபடியாக முடிஞ்சுது. என்ன அப்படியே திருப்பி சொல்ற? இப்போ நாங்கள் டிஃபன்லாம் சாப்பிட்டு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. பயங்கர டயர்டாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அட் தி எண்ட். இந்த வீடியோ நம்ம முடிக்கிறோம். இனி அடுத்தது ஃபியூச்சரில் வர வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வருது. ஹவுஸை வந்து எப்படி நம்ம வந்து பண்ண போகிறோம், அப்புறம் என்ன ஃபர்னிஷிங்லாம் எப்படி நம்ம பண்ண போகிறோம், அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே நாங்கள் காட்டுறோம். ஓகே, அதுக்கப்புறம் எல்லாருமே கேட்குறீங்க வாரத்துக்கு 2 வீடியோ போட சொல்லி. யாருப்பா அது க்ரௌடு? அதுக்கான வேலைகள் போய்கிட்டு இருக்கு. ஆனால் எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியல சத்தியமாக. யாராச்சும் நல்லா எடிட் பண்ணுவீங்கன்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கேப்கட் தெரியும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் அது நல்லா அமைஞ்சதுன்னா நான் எடிட்டர் கொஞ்சம் இன்னொரு ஆள் கூட எக்ஸ்ட்ராவாக எடுத்து வாரத்துக்கு 2 நாள் வந்து வீடியோ போட முடியும். ஸோ கீப் இன் டச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஃபீலிங் 2 பேத்துக்குமே. புது வீட்டில் எனக்கு வந்து கிரக ஆப்ரேஷன் பண்ணி ஒரு பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் எக்ஸாஸ்டடாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி ஆல் குட். எல்லாமே முடிஞ்சது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, அதை வந்து சாப்பிட்ருக்காங்க. ஸோ see you. Bye.